வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்மணி, நான் தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணி இப்ப மாறின இடத்துல நான் இருந்தா நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி என்ன மன்னிச்சு ஏத்துக்குவியா? வீர மாதிரி மன்னிச்சு ஏத்துக்கிற மனசு உனக்கு இருக்கான்னு கேக்குறாங்க ராகவன். கண்மணி கண்ணுல நெருப்பு கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க. கண்மணி, அது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தானே, மன்னிச்சா என்னன்னு கேக்குறாங்க ராகவன். எது ஆக்சிடென்டா? உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா அப்படி இருக்கலாம், ஆனா அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொலை. அன்னைக்கு நான் கொலைன்னு சொன்ன போது அப்படி கோவப்பட்டீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அழுத்தமா சொல்றேன், அதுக்கு பேர் கொலை தான். ஆக்சிடென்ட் பண்ணுனவன் 2 உசிரையும் காப்பாற்றணும்னு தான் நினைக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டான். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருந்து என்ன கட்டி வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா தூக்குல தொங்கியிருப்பேன். அப்படி ஒரு வேலை தெரியாம கல்யாணமே நடந்திருந்தாலும் நான் கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டி வீசிட்டு போய்கிட்டே இருந்திருக்கேங்க. நீங்க எங்க செய்யாத தப்ப பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அதுக்கும் உங்களுக்கு தான் எந்த சம்மந்தமே இல்லையே. கண்மணி, ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன்னு ராகவன் சமாளிக்கிறாங்க. சரிங்க, இந்த விஷயத்த பேசாம இருந்தாலே நான் டென்ஷன் ஆகாம இருப்பேன். சரி படுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க கண்மணி. ஐயோ, கண்மணி என்ன இப்படி சொல்றா? அவ சொன்னது எல்லாம் செஞ்சிருவாளோ? நான் செஞ்சதை செய்யாத இருக்கும்போதே இவ இந்த மாதிரி சொல்றாளே, நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சா இவ என்ன பண்ணுவாளோ தெரியலையேங்கிறாங்க. ராமச்சந்திரன் போன் பேசிக்கிட்டே பண பொட்டியோட உள்ள வர்றாங்க. ஒரு வாரமெல்லாம் வந்து தங்க முடியாது, வியாபாரம் சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல நான் வெளியில வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கவனமா கேட்கறாங்க ராகவன். 3 நாளைக்கு தொடர்ச்சியா வந்து தங்க முடியாது, வியாபாரம் முக்கியம் இல்லையா, நம்ம வியாபாரத்தை தானே முதல்ல பார்க்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே போன் கட் ஆயிடுது. அடடா, போன் வேற கட் ஆயிடுச்சா? இந்த ரூம்ல டவர் கிடைக்காது, அந்த ரூம்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் அந்த பக்கம் போறாங்க. ராமச்சந்திரன் மும்முரமா அந்த பக்கம் போய் போன்ல பேசிட்டு இருக்காங்க. இங்க ராகவன் யோசிக்கிறாங்க, அப்பா போயிட்டு வரதுக்கு 3 நாள் ஆகுமா? அப்பா எப்படியும் பணத்தை வச்சுட்டு தான் போறாங்க, 3 நாளைக்கு வரமாட்டாங்க. அது வரைக்கும் அந்த பணத்தை நம்ம எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு 3 நாளுக்குள்ளேயே எப்படியும் சமாளிச்சு அந்த பணத்தை அங்க வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க ராகவன். ராமச்சந்திரன் பணப்பெட்டி எடுத்து அப்படியே பீரோவில் வச்சிருக்காங்க. அதை போய் பாக்குறாங்க ராகவன். சாவி பீரோவிலேயே இருக்கு. பீரோவில் திறந்து பணப்பெட்டியை நீக்கி பாக்குறாங்க, பணம் இருக்கு. பணத்தை கட்டு கட்டாக எடுக்கிறாங்க, இடுப்பில் பாதி வைக்கிறாங்க. அது வச்சது போக மிச்சத்தை வேற எதுக்கு வைக்கலாம் அப்படின்னு அங்கங்கே யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே ஒரு கருப்பு பேக் இருக்கு, அந்த பேக் எடுத்து பாதி பணத்தை அதில் துணிக்கிறாங்க. பனியன்லையும் கிடைச்ச சந்திலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள அனுப்புறாங்க. இடுப்புலையும் பனியனுக்குள்ளேயும் பாதி பணம் போட்டு பேக்லையும் பாதி பணத்தை போட்டுக்கிட்டு அவசரமாக பணப்பையும் அங்கங்கே சொருவிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து எப்பாடா யாருமே பார்க்கல அப்படின்ட்டு மீதி இருந்த இடுப்பில் சொருவி இந்த பணத்தை பூரா பேக்கில் சரி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. ராமச்சந்திரன் அது வரைக்கும் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்காங்க. ராகவன் பணத்தை கருப்பு பேக்கில் அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி துணிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீரா இருக்கும் வெளியில் வந்தவங்க கவனிச்சிடுறாங்க. மாமா எதுக்காக இவ்வளவு அவசரமா இந்த பணத்தை இப்படி வச்சிட்டு இருக்காரு? இவர் தானே சேல்ஸ் பண்ணணும்னு கொண்டு வந்து மாமா கிட்ட கொடுத்தாங்க. மாமா கூட அதை கொண்டு போய் உங்க கையால நீயே வச்சுட்டு வான்னு சொன்னாங்களே. அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் இப்படி திருட்டுத்தன மாதிரி இப்படி பணத்தை வச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறாங்க வீரா. என்ன காரணமோ தெரியல, பணம் எடுத்து வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வீரா போறாங்க. பணப்பையோட அப்படியே பனியலுக்குள்ள மறைச்சிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் போன் பேசிட்டு ராகவனை பார்த்ததும் டே ராகவா இங்க வான்னு கூப்பிடுறாங்க. பணம் வச்சிருக்கிறது தெரியாம மறைச்சு வச்சுக்கிட்டு என்னப்பான்னு வந்து நிக்கிறாங்க. நான் காலையில ஆந்திரா வரைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், வரதுக்கு 3 நாள் ஆகும். என்ன செய்யறது, அவர்கிட்ட 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரவு செலவு வச்சிட்டு இருக்கேன். கட்டாயமா கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு கூப்பிடுறாங்க. வேற வழியே இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ வியாபாரத்தை பார்த்துக்கோங்கிறாங்க. சரிப்பாங்கிறாங்க ராகவன். ராமச்சந்திரன் ரூமுக்குள்ள போனதும் ராகவன் குடுக்குடுன்னு பணப்பையோட அவங்க ரூமுக்கு ஓட பாக்குறாங்க. ராமச்சந்திரன் இப்படின்னு பீரோவை பாக்குறாங்க. அதுல சாவி தொங்குது, கதவு திறந்திருக்கு. என்னடா இது, நம்ம நல்லா சாத்தி லாக் பண்ணணுமே, இப்ப எப்படி திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பணத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. பணத்தை காணா. ராமச்சந்திரனுக்கு அப்படியே பகீர்னு தூக்கி வாரி போடுது. இப்பதானே பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போன் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள எங்க போச்சு அப்படின்னு தேடிக்கிட்டே வள்ளி வள்ளின்னு சத்தம் போடுறாங்க. வள்ளியும் ஓட்டோட்டமா ஓடி வந்து என்னாச்சுன்னு என்னாச்சு கேக்குறாங்க. பீரோவில் வச்சு பணத்தை பாத்தியாங்கிறாங்க. அண்ணே, பீரோ சாவி உங்ககிட்ட தானே இருக்கும், நான் எப்படி பணத்தை பார்ப்பேங்கிறாங்க. ஐயோ வள்ளி, இப்பதானே நான் பீரோவில் கொண்டு வந்து வச்சேன், இப்ப காணோம் அப்படிங்கிறாங்க. பீரோவில் வச்சுட்டு இப்பதான் போன் பேசிட்டு இருந்தா வந்து பாக்குறேன், பணத்தை காணாங்கிறாங்க. அண்ணே, நீ பூட்டினியா இல்லையா அப்படின்னு வள்ளி கேட்க, அட பீரோவில் வச்ச பணம் காணான்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ என்ன பூட்டினியான்னு கேக்குறேங்கிறாங்க. வள்ளி மேல எரிஞ்சு கோவப்படுறாங்க ராமச்சந்திரன். நம்ம வீட்டுல இருக்கிற பீரோவை பூட்டினா என்ன பூட்டாட்டி என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது எங்கன்னா வச்ச, சரி இரு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு வள்ளி அங்கங்க தேடி பாக்குறாங்க. முதல்ல வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வர சொல்லு, நான் கேட்டே ஆகணுங்கிறாங்க. ஐயோ அண்ணா, என்னன்னா இப்படி பேசுறேங்கிறாங்க. வர சொல்லுங்கிறாங்க. வள்ளியும் ஓடி போய் கண்மணி, வீரா, ராகவன் இவங்க எல்லாத்தையும் வர சொல்லிட்டாங்க. என்னாச்சத்தேன்னு ராகவன் வந்து கேக்குறாங்க. இல்ல அண்ணன் பீரோல ஏதோ பணம் வச்சுதான், அதை காணோன்னு எல்லாத்தையும் கேட்கணும்னு கூப்பிட்டுருக்காங்கிறாங்க வள்ளி. அன்னைக்கு அப்படித்தான் கார்த்தி பணத்தை 5 லட்சம் ரூபாய் கையாடால் பண்ணிட்டான்னு கேட்டோம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழி போட்டுட்டு அது யார் செஞ்சாங்கன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றீங்க. இதை நான் விட போறதா இல்ல. டே ராகவா, நீ எடுத்தியான்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். ராகவன் தடுமாறுறாரு. அப்பா நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. வீரா உத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அநியாயமா போய் பேசுறாரு, இவர் தானே எடுத்தாரு, நம்ம கண்ணால பார்த்தோமேன்னு நினைக்கிறாங்க. வள்ளியும் பார்க்கலன்னு சொல்லுது, நீயும் பணத்தை எடுக்கலன்னு சொல்ற, அப்ப பணம் எப்படிடா போச்சு? இதை இப்படியே விட்டா சரியா வராது. வள்ளி, நீ பசங்க ரூம் எல்லாத்தையும் போய் தேடுங்கிறாங்க. அண்ணே, என்னன்னு நம்ம பசங்க ரூம் அவங்க யார் எடுத்திருக்க போறா? நம்ம பசங்களை நாமளே திருட்டு பசங்க மாதிரியா நடத்துறதுன்னு கேக்குறாங்க வள்ளி. ஆமா, ஏன் ரூம்ல நான் வச்ச பணத்தை இப்ப காணாம போயிருக்கு. இந்த பணத்தை யாரோ எடுத்திருக்காங்க, நான் விட போறதா இல்ல. 1 ரூபா 2 ரூபாய் கிடையாது, 10 லட்சம் ரூபாய் முழுசா காணாம போயிருக்கு. இப்ப வச்ச பணம் காணல. முதல்லயே 5 லட்சம் ரூபாய் காணாம போயிடுச்சு, இப்போ 10 லட்சத்தை காணோம். யாருக்கோ பெருசா பணம் தேவைன்னு தானே அர்த்தம். ஆனா பணம் தேவைன்னா உன்கிட்ட சொல்லி கேட்டு வாங்கிக்க போறாங்க. ஆனா தெரியாம உன்கிட்ட எதுக்குன்னா இப்படி பணத்தை எடுக்க போறாங்க. அதை தான் வள்ளி நானும் சொல்றேன், தேவைன்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி திருடுற
திருடுறாங்க வள்ளி. யாரோ ஒருத்தர் இந்த பணத்தை திருடி இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரோ ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆனா நீ தான் பணத்தை எங்கேயோ வச்சுட்டு மறந்துருப்ப. நீ வெளியில போன் பேசுறேன்னு சொன்னீல, அங்கேயே எங்கேயாவது வச்சுட்டியான்னு கேக்குறாங்க வள்ளி. ஐயோ வள்ளி, நான் பீரோவில் வச்சுட்டு தானே வெளியில போன் பேச போனேன். என்னை குழப்பறதுக்காக அங்க வச்சியா இங்க வச்சியான்னு கேக்குறியா? ராகவன் யோசிச்சு பார்த்துட்டு ரூம்ல வச்சிருந்தா தானே பிரச்சனை. பணத்தை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் தேவைன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் பணத்தை எடுத்து அங்கங்க வைக்கிறதுக்காக ஓடுறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் தானே பணத்தை எடுத்தாரு. இப்ப ஏன் மாமா கேட்கும் போது எடுக்கலன்னு சொல்றாரு? இவருக்கு எதுக்கு அவ்வளவு பணம் தேவை? இவர் ஏதாவது பிரச்சனையில இருப்பாரா அப்படின்னு நினைக்கிறாங்க வீரா. நீ என்னன்னா இப்படி பேசுற? பணத்தை வச்ச பணத்தை காணாங்கிற. ஒருவேளை நீ கடையிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டியோ என்னமோ. எனக்கு என்னமோ உண்மையில தானே சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க வள்ளி. ஏ வள்ளி, நான் வீட்டுல கொண்டு வந்து வச்சேன்னு சொல்றேன், நீ என் மேலேயே சந்தேகப்படுறியா? என்னை நீ முட்டாள் ஆக்கிருவே போல இருக்கு வள்ளி. முதல்ல நான் சொன்ன மாதிரி பசங்களோட ரூம்ப போய் தேடு தொலைவு அப்படிங்கிறாங்க. ஆனா என்னென்ன பண்றது, நம்ம பசங்களோட ரூம்ப நம்மளே எப்படின்னா தேடுறதுங்கிறாங்க வள்ளி. நான் சொன்னதை செய்யறியா இல்லையா அப்படின்னு அதட்டுறாங்க ராமச்சந்திரன். வள்ளி, பணம் காணாத போனது ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம பசங்க தான் யாரோ பிரச்சனையில மாட்டிருக்காங்க. அதனாலதான் பணத்தை இப்படி தெரியாம எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. நம்ம பசங்க தான் கண்டும் காணாம விட்டா பெரிய பிரச்சனையில இந்த குடும்பமே சிக்கிக்குவோம். இப்ப நீ போய் பாக்குறியா இல்ல நான் போய் பாக்கட்டுமாங்கிறாங்க. அண்ணனே வேண்டண்ணே அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே போன வள்ளி, சரி நானே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு முதல்ல கார்த்தி ரூமுக்கு போறாங்க. கண்மணி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. வீட்டுல வச்ச பணம் எப்படி காணாம போச்சு? கார்த்தியை மாட்டி விட்டது நான் தான். ஆனா இப்ப எப்படி காணாம போச்சு? ராகவன் கோவத்துல முன்னாடி வரவும் வள்ளி பின்னாடியே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த பக்கமா ராகவன் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டே ராகவா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராகவன் பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த பணத்தோட போனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை மாறனோட பெட்ரூம்ல பெட் மேல வீசிடுறாங்க. இன்னொரு ரூமை செக் பண்ணணும், திறந்து விடுங்கிறாங்க. அப்பா நான் எடுக்கலப்பாங்கிறாங்க ராகவன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திறந்து விடுறேன் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கண்மணி போய் ரூமை திறந்து விடுறாங்க. பீரோவையும் திறந்து விடுறாங்க. வள்ளி நீ போய் பாருங்கிறாங்க. வள்ளி தேடி பார்த்துட்டு, அண்ணா காணண்ணா, நம்ம பசங்கள சந்தேகப்பட்டு என்னென்ன பண்றதுங்கிறாங்க. சந்தேகப்படாம வேற என்ன பண்றது? வெச்ச பணம் காணோம்னா அப்ப பூதம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சா? சரி வா போய் கார்த்தி ரூம்ல தேடி பார்க்கலான்ட்டு போறாங்க. ஐயோ அப்பா கார்த்தி ரூம்ப போய் செக் பண்ணிட்டு அடுத்தது மாறன் ரூமுக்கு போவாங்களே. மாறன் ரூம்ல தானே பணத்தை நம்ம போட்டிருக்கோம். மாறன் ரூம்ல போய் பார்த்தாங்கன்னா மாறன் தான் எடுத்தான்னு தப்பா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. கார்த்தியோட ரூமை பார்த்துட்டு மாறனோட ரூமை போய் செக் பண்ண சொல்றாங்க. அண்ணா என்னன்னே இப்படி எல்லாம் சொல்றேங்கிறாங்க. நான் ரூம்குள்ள வரமாட்டேன், நீ போய் செக் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வீரா. மாறன் அந்த பணம் கிடக்கிறதையே கவனிக்கல. அவங்க கை கால் தொடச்ச துண்டா அப்படி தூக்கி போட்டுறாங்க. அந்த பேக் மூடிக்குது. வள்ளி விருப்பமே இல்லாம மாறன் ரூம்ல ஒப்புக்கஞ்சப்பான்னு சொல்லி அங்கங்க கதவையெல்லாம் திறந்து பார்த்துட்டு, ச்சே எங்கேயுமே இல்லை, எங்கேயோ போன பணத்தை இங்கே தேடினா எங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராங்க. கட்டில் மேலே துண்டு கிடக்கிறத பார்த்த வள்ளி, இவன் ஒருத்தன் கை காலெல்லாம் தொடச்சா போட்ட இடத்துல போட்டுட்டு போயிடுவான், டவலை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கவே மாட்டான் அப்படின்ட்டு அந்த டவலை எடுத்து பார்க்குறாங்க. அங்கே பணப்பையே அப்படியே ஜிப்பு நீக்கி இருக்குது. பணத்தை பார்த்ததும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க வள்ளி. ஐயோ அண்ணன் காணான்னு சொன்ன பணம் இவன் ரூமில் எப்படி வந்துச்சு? ஐயோ அண்ணன் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், இந்த பணத்தை எங்கேயாவது வைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு ஜிப்பெல்லாம் போட்டு அங்கங்கே எங்கேயாவது மறைச்சு வைக்கலாமான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க வள்ளி. வெளியில் நின்றுக்கிட்டு ராமச்சந்திரன் வள்ளின்னு சத்தம் போடுறாங்க. ஆனால் இதை வரேன்னு போகிறாங்க. பார்த்துடுறாங்க. டே பணம்டா, பணத்தினால இவருக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க. அப்படியா சரி கொண்டு கொடுங்குறாங்க. வள்ளி பசாரா பேக் எடுத்துட்டு வந்து ராமச்சந்திரன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏண்டா என்னை கேட்காம பணத்தை எதுக்குடா எடுத்தீன்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். ஏன் 10 லட்சம் ரூபாய் எடுத்தா உங்க சொத்து மதிப்பு என்ன குறைஞ்சா போயிடுச்சுன்னு கேட்குறாங்க மாறன். என்னை கேட்காம பணத்தை எடுத்திருக்க, இப்படி ஒரு திருட்டு பையன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுங்கிறாங்க ராமச்சந்திரன். இப்போ என்ன சந்தேகத்தின் பேரில் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? இப்பவே வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஒரு பேக் எடுத்து அவங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு படப்படன்னு கீழே இறங்கி பின்னாடியே ராகுன்னு ஓடி வராங்க. வள்ளியும் டே மாறா சொன்னா கிளடா வேண்டாடாங்கிறாங்க. இடத்தை சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் இங்க என்ன வேலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிளம்புறாங்க. வீராவுக்கு ஒண்ணுமே புரியல. எடுத்தது ராகவன். இப்ப சந்தேகத்தின் பேர்ல வீட்டை விட்டு வெளியே போறது மாறன். இவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பாராட்டுறதா இல்ல பணத்தை திருடினவர் நல்லவர் போல இருக்காரு இதை காட்டி கொடுக்கறதா